Hi friends, நம்ம இன்னைக்கு ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனல்ல 7th மேக்ஸ்ல எக்ஸர்சைஸ் 1.5ல மிஸ்லேனியஸ் பிராக்டிஸ் ப்ராப்ளம் நம்ம ஒரு வீடியோல பார்த்துட்டோம். இப்போ நம்ம சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ ரைட் த ஃபாலோயிங் அமௌண்ட் யூசிங் டெசிமல்ஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 809 rupees 99 paise. ஸோ 809 rupees 99 paise. ஸோ இது ருப்பீஸில் இருக்குது. 99 பைசேவே நம்ம ருப்பீஸில் மாற்றணும்னா என்ன பண்ணணும்? ஸோ 100 பைசா தான் நமக்கு எத்தனை? ₹1. 100 பைசா சேர்ந்தால் தான் ₹1. ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து 100 பைசா நமக்கு 99 பைசாவோட ரேட் வந்து தேவைப்படுது. அப்போ ஃபஸ்ட்டு 1 பைசாவுக்கு வந்து எத்தனை ருப்பி அப்படின்னு பார்க்கலாம். 1 பைசாவுக்கு அப்போ 1 அந்த 100 அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ ஸோ இப்போ நம்ம பைசாவை ருப்பியாக கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைடட் பை 100 பண்ணணும். அதாவது ஒரு பைசாவை நம்ம ருப்பியாக மாற்றணும்னா டிவைடட் பை 1/100 போட்டால் நமக்கு வந்து ருப்பியாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ 99 பைசே இருக்குது. ஓகேவா? இதை நம்ம ருப்பியாக கன்வெர்ட் பண்ணணும்னா 99 கூட 100ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ருப்பியாக கன்வெர்ட் ஆகிடும். சரியா? இப்போ 99/100 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே வந்து 2 0 100 இருக்குது. ஸோ அப்படி இருந்ததுன்னா 0.99 எழுதலாம். 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். ஸோ இப்போ இது வந்து ருப்பியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ 0.99 இது 99 பைசா. இதை தான் நம்ம இப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கொஷினில் என்ன இருக்குது? 809 ரூபி. இது ஆல்ரெடி ருப்பீஸில் இருக்குது. ஸோ 99 பைசே இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோம்? 0.99 ரூபி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். இது ரெண்டும் சேர்ந்தால் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே அமௌண்ட் கேட்குறாங்க. ஸோ அமௌண்ட்னால நம்ம ருப்பி சிம்பிள் போட்டு ஸோ 809 rupees ப்ளஸ் 0.99 சேரும்போது 99 பாயிண்ட்டு. ஸோ இங்கே வந்து ஆட் பண்ணும்போது 9. ஸோ இது எதுவுமே இல்லைன்னா நம்ம 0 போட்டுக்கலாம். ஸோ அப்போ 08. ஸோ 809.99. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே? ஸோ இதுதான் டோட்டல் அமௌண்ட்டை நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி 147 rupees 70 பைசா. ஸோ 70 பைசாவை நம்ம அப்படியே டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 0.17 வரும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ருப்பியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ ருப்பியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது 147.70 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே? இப்போ உங்களுக்கு இந்த சம் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 9th சம் பார்க்கலாம். 9th சம் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் மீட்டர்ஸ் யூஸிங் டெசிமல்ஸ். ஸோ நம்ம வந்து இதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் டெசிமலை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 9th சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1328 சென்டிமீட்டர். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 100 சென்டிமீட்டர் தான். 1 மீட்டருக்கு வந்து 100 சென்டிமீட்டர். அப்போ 100 சென்டிமீட்டர் மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா 1ன்னு எழுதுனா போதும். ஓகேவா? இப்போ நமக்கு 1328 சென்டிமீட்டர் இருக்குது. இதை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். சரியா? இப்போ இதிலேருந்து 1 சென்டிமீட்டரை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா 1/100 அப்படின்னு போடணும். ஓகேவா? ஸோ 1 சென்டிமீட்டருக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோன்னா அதே தான் நம்ம எத்தனை சென்டிமீட்டர் இருந்தாலும் ஃபாலோ பண்ணணும். இப்போ 1328 சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணால் 1328 கூட 100ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 100ஆல் டிவைட் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்? 1328க்கு முன்னாடி 2 பாயிண்ட்டு, அதாவது இங்கே 2 0 நம்பர் இருக்கா 100. ஸோ அதுக்கு முன்னாடி 8 and 2க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து மீட்டராக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ 13.28 மீட்டர். ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் சம் பார்க்கலாம். 419 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 419 சென்டிமீட்டர் நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 419 கூட 100ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ 419 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோன்னா 4.19. இப்போ இது மீட்டராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம அந்த டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஏன் 100ஆல் பண்ணும்போது ஈஸியாக நம்ம டெசிமல் பாயிண்ட் வந்து வச்சிடலாம், ஈஸியாக டிவைட் பண்ணிடலாம். ஓகேவா? மேலே மட்டும் அந்த பாயிண்ட்டை தள்ளி வச்சிட்டாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ அடுத்தது நம்ம 10th சம் பார்ப்போம். ஸோ இப்போ 10th சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் யூஸிங் டெசிமல் நோட்டேஷன். ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கதை வந்து நம்ம டெசிமல் நோட்டேஷன் போட்டு எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் 8 மீட்டர் 30 சென்டிமீட்டர். ஓகேவா? இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ மாற்ற போகிறோம். ஓகேவா? மீட்டராக மாற்றணும்.
ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இன் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதை மீட்டராக மாற்றணும். ஸோ மீட்டராக மாற்றணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதே மாதிரி தான், இப்போ 8 மீட்டர், இப்போ சென்டிமீட்டரை இப்போ போன சம்மில் தான் நம்ம மீட்டராக மாற்றணும். மீட்டராக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம், 30 கூட 100ஆல் டிவைட் பண்ணோன்னா இது மீட்டராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஆன்சர் என்ன கிடைக்கிது, இது ஆல்ரெடி 8 மீட்டர், இது வந்து என்ன கிடைக்கும் 30. ஸோ 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வைப்போம். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி 0 போட்டுப்போம். ஸோ இப்போ இது மீட்டராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ டோட்டலாக ஆட் பண்ணோன்னா 8.30 மீட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். இதில் வந்து 24 கிலோமீட்டர் 200 மீட்டர் இன் கிலோமீட்டராக கேட்டிருக்காங்க. இன் கிலோமீட்டர்னா கிலோமீட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த டோட்டல் அமௌண்ட்டை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 24 கிலோமீட்டர் அப்படியே தான் இருக்குது. இப்போ நம்ம மீட்டரை மட்டும் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ மீட்டரை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 1000ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு மீட்டர் வந்து கிலோமீட்டராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1000ஆல் டிவைட் பண்ணும்போது 200, இப்போ 3 டிஜிட் தள்ளி கீழே வந்து 1000க்கு 3 zeros இருக்குது. அப்போ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ அப்போ முன்னாடி எதுவுமே டிஜிட் இல்லை, ஸோ 0. ஸோ இப்போ இது கிலோமீட்டராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ 24 கிலோமீட்டரையும் ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 24.200 கிலோமீட்டர். ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்ப்போம். 11th சம்மில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் அஸ் டெசிமல் நம்பர்ஸ். இது கொடுத்துருக்கதை நம்ம டெசிமல் நம்பரில் எழுதணும். ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு 23க்கு கீழே 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000க்கு 4 zeros. அப்போது 23ங்கிறது 2 டிஜிட் நம்பர் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 4 டிஜிட் நம்பரை தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ முன்னாடி நம்பர் இல்லாததுனால நம்ம 0 கொடுத்து இங்கே பாயிண்ட் வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு 0 கொடுக்குறோம். ஸோ இப்போ நமக்கு 4 zeros இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல 4 நம்பர் தள்ளி வந்து நம்ம பாயிண்ட் வைக்கிறோம். ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சரு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம்மில் 421/100 கொடுத்துருக்காங்க. ஸோ 421/100னா 421 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பார்க்கலாம். தேர்டு சம் பார்த்தீங்கன்னா 37/10. ஸோ இப்போ 37/10னா 10க்கு ஒரு 0 தான் இருக்குது. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட்டு 12th சம் பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட்டு 12th சம் பார்ப்போம். 12th சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா, கன்வெர்ட் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ் இன்டு அ ஃப்ராக்ஷன் அண்ட் ரெடியூஸ் தெம் இன்டு அ லோயஸ்ட் ஃபார்ம். நம்ம கொடுத்துருக்க டெசிமல் நம்பரை ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அதாவது போன சம் பண்ணோம்ல அதை அப்படியே ரிவர்ஸில் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணி லோயஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ இப்போ நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2.125. ஸோ இதை நம்ம 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், 2125/3 டிஜிட் 0 வந்து 1000க்கு தான் வரும். ஸோ அப்போ 1000 எழுதியாச்சு. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணி நம்ம லோயஸ்ட் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரணும். ஸோ ரெண்டுமே 5 டேபிளில் நமக்கு வரும். ஸோ இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 21 வந்து 20 வந்து நமக்கு 4 டைம்ஸ் வந்து 5 டேபிளில் வரும். அப்போ பேலன்ஸ் 1 வரும். அப்போ 12 வந்து 2 டைம்ஸ் வரும். அதாவது 10 வந்து 2 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 2 அகெயின் வருது. ஸோ 25 பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வந்து 25 வரும். கீழே அதே மாதிரி நமக்கு 10 வந்து 2 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 2 0 இருக்குது. ஸோ அந்த 2 0 அப்படி எழுதிட்டோம். ஸோ அகெயின் இது 5 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ திரும்ப 5 டேபிளில் நம்ம பண்ணலாம். திரும்ப 5 டேபிளில் பண்ணும்போது நமக்கு 40 வந்து 8 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 2 25 ஆகிடுச்சு. 25 5 டைம்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே 4 டைம்ஸ் 20 0. அகெயின் 5 டேபிளில் நம்ம பண்ணலாம். 5 டேபிளில் பண்ணும்போது 8 வந்து நமக்கு 5 வந்து 1 டைம்ஸ். பேலன்ஸ் 3 இருக்கும். 35 7 டைம்ஸு. கீழே பார்த்தீங்கன்னா 40 வந்து நமக்கு 8 டைம்ஸ் கிடைக்கிது. இப்போ நமக்கு கேன்சல் பண்ணியிருக்கோம். கேன்சல் பண்ணி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு 17/8 வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகே. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் சப்டிவிஷன் போடுவோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் வந்து 12th சம்மில். ஸோ 12th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் வந்து 0.0005. ஸோ இப்போ எத்தனை ஜீரோஸ் இருக்குது, 3 0 இருக்குது. கீழே ஒரு நம்பர் இருக்குது. அப்போ 4 டிஜிட் இருக்குது. ஸோ 4 டிஜிட் 0 வர மாதிரி நம்ம எழுதணும். ஸோ இப்போ மேலே வந்து 5 எழுதியாச்சு. ஸோ ஏன்னா 5க்கு முன்னாடி ஜீரோஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம 5 மட்டும் எழுதினா போதும். கீழே வந்து 4 zeros வர்றது 10,000.
ஸோ இப்போ நம்ம இதை சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரணும். இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1/10 வந்து 2 டைம்ஸ், பேலன்ஸ் 3 zeros இருக்குது. அப்போ 3 zeros. 5 டேபிளில் 10,000 வந்து 2000 டைம்ஸ் வருது. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது வந்து 13th சம் வந்து பார்க்கலாம். 13th சம்மில் represent the decimal numbers 0.07 and 07 on a number line. ஸோ நம்பர் லைனில் 0.07 எங்கே இருக்குது, 0.007 எங்கே இருக்குன்றதை நம்ம எழுதணும். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணலாம் நம்பர் லைனை. ஸோ இந்த நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா இது வந்து 0, நம்பர் லைனில் லாஸ்ட்டில் இருக்கிறது 1. சரியா, அப்படி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நமக்கு 0.1 வந்து நமக்கு இங்கே வரும், 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, இங்கே வந்து நமக்கு 0.8 வரும். ஸோ இங்கே வந்து 0.9 வரும். ஸோ இடம் இல்லாத நான் கீழே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு 0.7 வந்து இந்த எக்ஸாக்டாக நமக்கு இந்த பாயிண்ட்லேயே நமக்கு கிடச்சிருக்கு 0.7. ஓகே, இப்போ நமக்கு 0.07 எங்கே வரும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 0.01, 0.02, 0.03, 0.04, 0.05, 0.06, 0.07, 0.08, 0.09. இப்போ இந்த எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட் தான் நமக்கு 0.07. ஓகே, அதாவது இந்த இடத்துல நான் இங்கே கிளியராக வரைகிறேன். 0.1க்கு இடையில இருக்குல்ல, ஸோ அதில் நடுவில் வந்து 0.05 இருக்கா. ஸோ இதுக்கு முன்னாடி 1, 2, 3, 4, ஸோ இங்கே பின்னாடி 6, 7, 8, 9. ஸோ இந்த பாயிண்ட் தான் எக்ஸாக்டாக 0.07. ஸோ இந்த டயக்ராம் தான் நமக்கு இந்த இடத்துல கிளியராக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. சரியா, ஸோ இதுதான் 0.07. 07 வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கணும். ஸோ இப்போ இதில் மற்ற இந்த டயக்ராமில் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். சும்மா ஸ்கேல் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேல் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது வந்து ஃபுல்லாக த்ரூ அவுட் எல்லாத்துக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேப்பரில் பெருசாக இருக்கும் ஸ்பேஸு, நீங்கள் வந்து ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம 14th சம் பார்ப்போம். 14th சம்மில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, ரைட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன் வேர்ட்ஸ். ஸோ வேர்ட்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போது 4.9 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4.9 4 and 9 வந்து நமக்கு என்னதில் இருக்குது, 10th இருக்குது. ஸோ 10s. ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 220.0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம், 220.00க்கு நமக்கு வேல்யூ இல்லை. ஸோ அப்போ 220ன்னு எழுதலாம் போதும். 220. அடுத்தது நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன். இதில் வந்து 0.7 இருக்குது. ஸோ இதை வந்து நமக்கு 0க்கு முன்னாடி இருக்க 0 வந்து நமக்கு தேவையில்லை. இந்த 7 மட்டும் எந்த இடத்துல இருக்குதுன்னு எழுதலாம் போதும். ஸோ 7 10th பிளேஸில் இருக்குது. ஓகே, 7 10s. அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன் 86.3 இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல 86 and 3 10thன்னு எழுதணும். இப்போ என்ன எழுதணும், 86 and 3 10s. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது வந்து நம்ம 15th சம் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 15th சம் பார்க்கலாம். Between which two whole numbers the given numbers lie. ஸோ இது வந்து எந்த ஹோல் நம்பருக்கு நடுவில் கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து லை ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து பிட்வீன் லைஸ் பிட்வீன் எழுதிக்கோங்க. லைஸ் பிட்வீன் 0.2 வந்து நமக்கு 0க்கும் 1க்கும் இடையில தான் நமக்கு லை ஆகுது, பிட்வீன் 0 and 1. அடுத்தது செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 3.4 வந்து இதே தான், லைஸ் பிட்வீன் எழுதிக்கோங்க. எழுதிட்டு 3.4 வந்து 3க்கும் 4க்கும் இடையில. ஸோ 3 and 4 இது வந்து and சிம்பிள் எழுதிக்கோங்க. 0 and 1 மேலே. இப்போது தேர்டு சம் வந்து 3.9ம் அதே மாதிரி தான், 3 and 4க்கு நடுவில் தான் நமக்கு 3.9ம் வரும்.
அப்புறம் ஃபோர்த்து சம் பார்த்திங்கன்னா 2.7. ஸோ 2.7 வந்து நமக்கு 2க்கும் 3க்கும் நடுவில் வரும். ஸோ லைஸ் பிட்வீன் இந்த இடத்துல எழுதணும். ஸோ ஃபிஃப்த்து சம் பார்த்திங்கன்னா 1.7 வந்து 1 and 2க்கு நடுவில் நமக்கு லைஸ் பிட்வீன். அடுத்தது 1.3 வந்து 1 and 2க்கு நடுவில் நமக்கு லைஸ் பிட்வீன். இது வந்து சிக்ஸ்த்து சம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த 15th சம்மு. நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். இப்போ நம்ம 16th சம் பார்ப்போம். பை ஹவு மச் இஸ் 9/10 kilometers less than 1 kilometer? Express the same in decimal form. ஸோ இப்போ நமக்கு 1 கிலோமீட்டர்லேருந்து 9/10 kilometer லெஸ் பண்ணால் எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. அதாவது 1 கிலோமீட்டர்லேருந்து 9/10 கிலோமீட்டரை லெஸ் பண்ணால் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் வந்து டெசிமலில் எழுதணும். ஸோ இப்போ நம்ம பண்ணலாம். 16th சம்மு 1 கிலோமீட்டர் மைனஸ் 9/10 கிலோமீட்டர். ஸோ 1 கிலோமீட்டர் மைனஸ் 9/10 எப்படி எழுதலாம்? 0.9 கிலோமீட்டர் எழுதலாமா? ஸோ இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணலாம். 1.0 1னா 1.0, இங்கே 0.9 இருக்குது. ஸோ இப்போ கேரி வாங்குவோம். அப்போ 1 இங்கே வந்துடும். ஸோ 0.1. ஸோ 0.1 கிலோமீட்டர் தான் நமக்கு இதனுடைய ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.